only terminal carbonyls மட்டும் இருக்கலாம். அப்ப இன்னொரு வந்து என்ன சார் அப்படின்னா contain terminal carbonyls as well as metal metal bonds. இப்பதான் சொன்னேன், ஒன்னு டெர்மினல் இருக்கலாம் இல்ல ரெண்டு கலந்துமே இருக்கலாம் அப்படின்னா. சோ பாருங்க இங்க என்ன இருக்கு அப்படின்னா Mn2CO 10 times இருக்கு. சோ அதான் எக்ஸாம்பிள் சால்வ் கொடுத்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினல் கார்பனைல்ஸ் இருக்கு ரைட்டா. அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து என்ன இருக்கு அப்படின்னா மெட்டல் மெட்டல் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. சொல்ற விஷயம் புரியுதா? இந்த மூணு எக்ஸாம்பிள் நீங்க படிச்சுக்கங்க, ஒன்வல்ல கேட்பாங்க. இந்த மூணு பேர்லயுமே என்ன மட்டும் தான் இருக்குன்னா மெட்டல் மெட்டல் பாண்ட் தான் இருக்கும். இதுல எந்த ஒரு பிரிட்ஜிங் கார்பனைல்ஸும் இருக்காது. அப்ப ஒரு வட்டம் பாத்தீங்க அப்படின்னா பப்ளில கேட்டாங்க, ஒரு 4 காம்பவுண்ட கொடுத்துட்டு இதுல எதுல வந்து பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப உங்களுக்கு இது மூணு தெரிஞ்சா தான் அந்த 4வது நம்பர் தெரியும். அதை பின்னாடி பார்க்க போறோம். அதான் வச்சுக்கோங்க, Mn2CO 10 times, அதே மாதிரி Tc2CO 10 times, அதே மாதிரி Re2CO 10 times. இந்த மூணு பேர்லயுமே என்ன கிடையாது அப்படின்னா பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ் கிடையாது. இதுல இருக்கிறது எல்லாமே மெட்டல் மெட்டல் பாண்ட் தான். சரிங்களா?